ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய தைப்பூசம் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. இந்த தைப்பூசம் எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தைப்பூசம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா அப்படின்றது உங்கள் யாருக்குமே தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த விஷயங்களை பற்றி பார்க்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா, இந்த தைப்பூசத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். தைப்பூசம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். முருகப்பெருமான் பார்வதி தேவி கிட்ட வேல் வாங்கிய ஒரு நாள் அப்படின்னு. முருகனுக்கு இந்த விசேஷ நாளில் வழிபாடுகள் செய்கிறது நமக்கு முருகனுடைய ஆசிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த நாளில் வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா, இந்த நாள் முருகப்பெருமானுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஏராளமான கடவுள்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள பலருக்கும் பார்த்திங்கன்னா இது தெரியவே தெரியாது. தைப்பூசத்தினுடைய சிறப்புகளை இதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இந்த நன்னாள் தாங்க தைப்பூச தினம்னு சொல்கிறோம். தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக மட்டுமே பார்க்கப்படுது. ஆனால் இது முருக வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடு செய்யறதுக்கும், சக்தி வழிபாடு செய்யறதுக்கும், குரு வழிபாடு செய்யறதுக்கும் ரொம்ப உகந்த நாளாக இருக்குது. ஸோ தைப்பூச நாளில் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம். எந்த வழிபாடு செய்தாலுமே அளவில்லாத பலன் கிடைக்கும். எல்லா தெய்வங்களுக்கும் உரியதாக சொல்லப்படக்கூடிய இந்த தைப்பூச விழாவுக்கு தைப்பாதம், அதாவது பூச நட்சத்திரம், பௌர்ணமி திதி இணைந்து வரக்கூடிய இந்த நாளுக்கு ரொம்ப தனி சிறப்புகளானது இருக்குங்க. அதாவது உலகெங்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த தைப்பூசம். இந்தியாவில் மட்டும் இல்லை, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீசியஸ் போல் எல்லா நாடுகளிலுமே இந்த தைப்பூசம் ரொம்ப திருவிழாவாக கொண்டாடுவாங்க. ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா முருகன் தலங்களில் முருகப்பெருமான் வீதி உலா வருவார். பௌர்ணமி தினத்தன்னைக்கு முழு நிலவு சமயத்தில் பூச நட்சத்திரம் வரும்பொழுது சிறப்பு வழிபாடுகள் செய்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். தைப்பூசத்தன்னைக்கு முருகன் நரகாசுரனை வதம் செய்த ஒரு நிகழ்வு சிறப்பு விழாவாகவே இன்னைக்கு வரைக்குமே பழனியில் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ முருகன் பார்வதி தேவியிடம் வேல் பெற்ற நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் அசுரர்களோட போராடணும், தலைமை தாங்கணும், இந்த டீமை வழிநடத்தணும் அப்படிங்கிறதுக்காக சக்தி வாய்ந்த ஒரு தலைவன் வேணும் அப்படின்னு ஈசன்கிட்ட வேண்டினாங்களாம். ஸோ கருணகடலான எம்பெருமான் தன் தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானவர் தான் கந்தன். நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாகி அந்த 6 குழந்தைகள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பின்னர் 6 முகமாக உருவெடுத்தார். ஆண்டி கோலத்தில் பழனிமலை மீது நின்றிருக்கக்கூடிய முருகனுக்கு அன்னை பராசக்தி தன்னுடைய சக்தி முழுவதையும் ஒன்று திரட்டி ஞானவேல் வழங்கியது தான் இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நாளில் பார்த்திங்கன்னா வள்ளலார் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்துருக்காருங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது தான். வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ஸ்தான சமாதியாயிருக்கார். ஸோ இது குறிக்கக்கூடிய விதமாக தான் அவர் சமாதியான வடலூரில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய சிறப்புகள் இந்த தைப்பூசத்துக்கு இருக்குது. அதாவது தைப்பூச திருநாளில் தான் உலகில் முதலாக நீரும் தோன்றியதான், நீரில் இருந்து பிற ஜீவ ராசிகளும் தோன்றியது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அதே போல் முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை தைப்பூச நன்னாளில் தான் திருமணம் செய்து கொண்டாராம். அது மட்டும் இல்லைங்க, திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய அரங்கநாதர் காவேரி கரையோரம் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய தன் தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்கொடுத்த நாளும் இந்த தைப்பூச தினம்தான். அதே மட்டும் இல்லாமல் நெல்லையில் இருக்கக்கூடிய தாமிரபரணி நதிக்கரையில் நெல்லையப்பரை நினைத்து விரதமிருந்த காந்திமதி அம்மன் தைப்பூச தினத்தில் நெல்லையப்பருடைய அருளை பெற்றிருக்காங்க. காவிரி தாய் ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை நினைத்து தீவிர தவத்தில் இருந்ததுனால நாராயண பெருமான் காவிரி தாயினுடைய தவத்தை மெச்சி தரிசனம் வழங்கியதும் இந்த நாளில் தானா. முருகப்பெருமான் நரகாசுரனை வதம் செய்த நாளை நினைத்து இன்னைக்கு வரைக்கும் பக்தர்கள் பழனியில் இந்த நாளை கொண்டாடுறாங்க. அதுவும் காவடி எடுத்து கொண்டாடிட்டுருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா வாயு பகவானும் வர்ண பகவானும் அக்னி பகவானும் ஈசனுடைய அதீத சக்தியை உணர்ந்த நாளும் இந்த நாள் தான்.
மேலும் தைப்பூச நன்னாளில் தான் ஞானசம்பந்தர் மயிலாப்பூரில் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணினுடைய அஸ்தி கலசத்தில் இருந்து அந்த பெண்ணை உயிரோடு வந்து எழுந்து வரும்படி செய்தார். ஸோ உயிர்ப்பித்து வைத்தார் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த நாளில் வந்து நடந்திருக்குங்க. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். அதாவது முருகன் கோவில்களில் மட்டும் இல்லாமல் சிவன், பெருமாள், அம்மன் இப்படி எல்லா கோவில்களுக்கும் நீங்கள் போய் வழிபாடு செய்யலாங்க. எல்லாருடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். தைப்பூச நாள் எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. என்னென்ன வகைகளில் தைப்பூசம் சிறப்பாக இருக்குது அப்படின்றதையும் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க தைப்பூசத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் கடகராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம். கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்க போகுதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களோட உடல்நலத்தில் கவனம் இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே கேது பார்த்திங்கன்னா 2வது வீட்லேயும், ராகு 8வது வீட்லேயும், 12வது வீட்லேயும் வக்ரம் பெற்று குரு பகவான் இருக்க போகிறாரு. ஸோ இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாத கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாருமே 7வது வீட்டில் இருக்க போகிறாங்க. பிற்பாதியில் 4 கிரகங்களுமே 8வது வீட்டுக்கு ராகுவோட போய் இணைந்து இருக்க போகிறாங்க. 12வது வீட்டில் வக்ரகுருவினுடைய செல்வாக்கின் கீழே இருக்கிறதுனால 4 கிரக நிலைகளுடைய விளைவாக ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா ஏற்ற தாழ்வுகளானது இருந்தாலுமே கூட நல்ல பலன்கள், நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கட்டாயமாக கிடைக்கும். ஸோ கடகராசிக்காரங்க அதனால் துணிந்து நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் செய்யலாம். பெருசாக பாதிப்புகள் இருக்காது. மேலும் பார்த்திங்கன்னா தொலைதூர உறவுகள் கூட இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆவாங்க. வணிகத்தை வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது உங்களுடைய வணிகத்திற்கு வெளிநாட்டு வழிகள் மூலமாக நல்ல ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும். வணிகத்துக்கும் சரி, முன்னேற்றத்துக்கும் சரி நல்ல வாய்ப்புகளானது கிடைக்கும். ஸோ உங்களுடைய வணிகத்தை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நாடு கடந்து கடல் கடந்து விற்பனை செய்யணும், உங்களுடைய வாணிபம் நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதற்கான முன்னேற்றங்களை எல்லாம் இந்த டைமில் நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஏன்னா அந்த முன்னேற்றத்தை வந்து சிறப்பாக கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதத்தினுடைய தொடக்கம், அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா முதல் பாதியில் பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ ப்ரொமோஷன் கண்டிப்பாக இருக்குது. மாதத்தினுடைய பிற்பாதியில் பார்த்திங்கன்னா வேலை அழுத்தம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனால் ஒவ்வொருத்தருடைய விடாமுயற்சியானது கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா விடாமுயற்சியோடு கண்டிப்பாக செயல்பட்டே ஆகணும். விடாமுயற்சியோடு நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும். காதல் விவகாரங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். புதுசாக காதல் கூட மலரும். காதல் திருமணத்திற்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும். அதே திருமணமானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் காதல் விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள், சிக்கல்கள், கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்யும். ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணணும். இந்த காலகட்டங்களில் செலவுகளும் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். செலவு இல்லாமலாம் கடகராசிக்காரங்களால் இருக்கவே முடியாது. ஸோ இந்த செலவை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வழியில் செலவு வருதுன்னா இன்னொரு வழியில் பணம் கண்டிப்பாக கைக்கு வந்துடும். அதாவது பணம் வந்து வருமானத்தை அதிகரிக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்படி செலுத்த செலுத்த உங்களுக்கு செலவு வந்து பெருசாக தெரியாது. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு கலவையான நேரமாக இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய கடினமான உழைப்பும் படிப்பும் தான் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா கட்டாயமாக கடினமாக வந்து உழைக்கணும், நல்லா படிக்கணும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப கடினமாக நீங்கள் உழைக்கணும், கடினமாக படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஒரு சவாலாக தான் இருக்கும். சவால்களை எல்லாம் தாண்டி நீங்கள் சமாளிக்கணும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட போராடலை அப்படின்னா அந்த அந்த பிரச்சனை எப்படி வந்து சரியாக போகும்? அதனால் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தான் வந்து முன்ன நின்று செய்துக்கணும். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கணும், அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குரிய போராட்டங்களையும் நீங்கள் வந்து செய்து தான் ஆகணும். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு டைமிங்காக இருக்குது. இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும் சரி, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணுங்கள். அதற்கான முயற்சிகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதிகமாக்கிக்கோங்க.
மேலும் இந்த காலகட்டங்களில் கடகராசியை உடையவர்களே உங்களுடைய தாய் மற்றும் தந்தையார் 2 பேருடைய உடல்நிலையும் வந்து பிரச்சனைகளால் வந்து பாதிப்படையலாம். ஸோ 2 பேரையும் நீங்கள் நல்லபடியாக வந்து கவனிச்சுக்கணும். அது உங்களுடைய கடமையும் கூட. ஸோ ஒவ்வொருத்தருமே உங்களுடைய கடமைகளை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே யாருக்குமே வரவே வராது. ஸோ கண்டிப்பாக அதை கடகராசிக்காரங்கெல்லாம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் பிரச்சனைகளும் விலகிறதுக்கு நீங்கள் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசாவை வந்து தொடர்ந்து வந்து பாராயணம் செய்யுங்க. ஸோ அனுமன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு அனுமன் சாலிசா வந்து பாராயணம் செய்ய தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் போட்டு கேளுங்க. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை மட்டும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க, நிறைய நன்மைகள் நடக்கும். இந்த பதிவில் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவும் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.